சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன செவந்தி இது? ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு கொடுத்திருக்கா. அப்படி கொடுக்க முடியுமா என்ன? நல்ல குவாலிட்டியா கொடுத்தா கன்ஃபார்மா கொடுக்க முடியாது. ஆனா இவ குவாலிட்டிய பத்தி கவலைப்படுற ஆளே இல்ல. நம்ம பிசினஸ் நடக்க கூடாதுன்னு தான் இப்படி பண்றா. செவந்தி, சிந்து, என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல பாட்டி. எதுக்கு செவந்தி மறைக்கிறீங்க? பாட்டி கிட்ட சொல்லுங்க, அப்பதானே அவங்களுக்கும் தெரியும். அப்பதாங்கிற பேரே அவங்களோடது தானே. அவங்க பேரை வச்சுக்கிட்டே பூர்ணிமா என்ன ஆட்டம் ஆடுறான்னு அவங்க கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது? என்ன செவந்தி, என்னத்த மறைக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல பாட்டி. நம்ம பேரை வச்சு தொடங்கிருக்கால, இன்னைக்கு ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீன்னு சொல்லி ஆன்லைன்ல விளம்பரம் கொடுத்திருக்கா. அத பார்த்துட்டு கண்டிப்பா கூட்டம் வரும். நம்ம கிட்ட யாரும் பிரியாணி வாங்க கூடாதுன்னு தான் இப்படி எல்லாம் பண்றா பாட்டி. என்னது, ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீயா? ஆமா பாட்டி, அப்படிதான் ஆட் கொடுத்திருக்கா. செவந்தி, இவளை இப்படியே விடக்கூடாது. இவ என்ன இவ்வளவு கேடு கட்டவளா இருக்கா? நம்ம எதிரிலேயே கடைய போட்டுக்கிட்டு ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீன்னு சொன்னா, அதுவும் நம்ம பேரை வேற வச்சிருக்கா. எல்லாரும் என்ன நினைப்பாங்க? நம்ம கடைன்னு நினைச்சுதானே வாங்க வருவாங்க. அதுதான் பாட்டி, எனக்கு ஒண்ணும் புரியல. நாமளும் அதே பேரு வச்சிருக்கோம், அவளும் அதே பேரு வச்சிருக்கா. இப்போ நம்ம கிட்ட வந்து இன்னொரு பிரியாணி ஃப்ரீயான்னு கேட்டா நம்ம எப்படி கொடுக்க முடியும்? கண்டிப்பா முடியாதுல்ல. செவந்தி, கஸ்டமர்ஸ் அப்படி நம்பி வந்து கேக்குறப்போ நாம இல்லன்னு சொன்னா அதுவே ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் ஆயிடும். இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே சிந்து. செவந்தி, நமக்குள்ளேயே பேசிக்கிட்டா இதுக்கு ஒரு முடிவு வராது. இரு, நான் போய் ஒரு புடி புடிச்சிட்டு வந்துடுறேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த கடங்காரி? ஒண்ட வந்த பிடாரி ஊரு பிடாரிய விரட்டின கதையாவுல இருக்கு. இரு, அவளை ஒரு வழி பண்ணிட்டு வரேன். என்ன நினைச்சுக்கிட்டு? பாட்டி வேண்டாம் பாட்டி, அங்க போய் நீங்க என்ன கத்த போறீங்க? நீ சும்மா இரு செவந்தி. எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு இருந்தா எப்படி? நல்லா கேளுங்க பாட்டி, எங்களை விட உங்களுக்கு தான் அந்த பேர் மேல உரிமை இருக்கு. உங்க பேரை வச்சுக்கிட்டு அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா எப்படி? நீங்க கேளுங்க பாட்டி, நாங்க சப்போர்ட்டுக்கு வரோம். இப்ப பாரு அவளை என்ன பண்றேன்னு. என்ன நினைச்சுக்கிட்டு பாட்டி? ஏன் சிந்து நீ அவங்கள ஏத்தி விடுற? இவளும் பதிலுக்கு ஏதாவது கத்துவா, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். செவந்தி, இதுக்கு பேரு ஏத்தி விடுறதில்ல, நியாயத்தை கேக்குறது. ஒரு விஷயம் தப்புன்னு தெரிஞ்சா அத 4 பேர் ஒன்னா சேர்ந்து கேட்போம்ல, அந்த மாதிரி தான் இதுவும். நம்மளே கேட்டுட்டு இருந்தா எப்படி? பாட்டி கேட்டாதான் அவளுக்கும் கொஞ்சம் புத்தி வரும். அவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே ஆகாது சிந்து. சண்டைன்னு வந்துட்டா பூர்ணிமா பாட்டிய மரியாதை இல்லாம பேசுவா. இது தேவையில்லாத பிரச்சனை. பாட்டி. பூரணி, ஏ பூரணி, வெளியில வாடி. என்ன பாட்டி, பிரியாணி வேணுமா? என்னடி நக்கல் பண்றியா? ஒரு எலுமிச்சம்பழ சாதம் கூட செய்ய தெரியாது, நீ எனக்கு பிரியாணி பண்ணி போட போறியா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? பிரியாணி ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீன்னு விளம்பரம் கொடுத்திருக்க. என் பேரை வச்சுக்கிட்டு நீ எப்படி அந்த மாதிரி விளம்பரம் கொடுக்க முடியும்? வர்றவங்க எல்லாம் எங்க கடையில வந்து கேட்பாங்க. பாட்டி ரொம்ப கத்தாதீங்க. என் கடை பேர் தான் அப்பத்தா கைமணம். நீங்க தான் அது சட்டத்துக்கு விரோதமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசுங்க. ஏண்டி, எங்க பேரை திருடினது மட்டும் இல்லாம பிரியாணிங்கிற பேர்ல ஏதோ ஒரு சாப்பாட்டை 1க்கு 2 செஞ்சு கொடுத்துட்டு எங்களுக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுக்கலான்னு பாக்குற. அதானடி வந்துட்டோம். பூரணி, நீ என்னைக்கு சிங்கப்பூர் போகாம இங்கேயே இருக்கிறேன்னு சொன்னியோ அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சு போச்சுடி நீ இருக்கிறவங்க குடியெல்லாம் கெடுக்க போறேன்னு. அப்படி எல்லாம் யார் கொடியும் கெடுக்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. என்னோட பிசினஸ் வளரணும், அவ்வளவுதான். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, சும்மா தொண பேசிக்கிட்டு இருக்காதீங்க. பாட்டி, எதுக்கு நீங்க இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க வாங்க நம்ம போலாம்.
நீ சும்மா இரு செவந்தி. ஏ பூரணி, உன் கம்பெனிக்கு வேற பேரை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு பிரியாணி வேணாலும் ஃப்ரீயா கொடுத்துக்கோ. என் பேரை வச்சுக்கிட்டு நீ எதுக்கு பிரியாணிய ஃப்ரீயா கொடுக்கற? முதல்ல நீ போய் அதை மாத்து. என்ன செவந்தி, வழக்கமா நீதான் வருவ, இன்னைக்கு என்னடானா பாட்டி அனுப்பி விட்டுருக்க? வயசானவங்க வந்து பேசினா நான் மனசு மாறிடுவேன்னு நினைச்சியா? ஏய், நான் உன்கிட்ட பேசுறதுக்கு செவ்வந்தி எதுக்குடி என்ன உன்கிட்ட அனுப்பி விடணும்? நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? டேய் ரகு, உன் பொண்டாட்டிக்கிட்ட உடனே சொல்லி கம்பெனி பேரை மாத்த சொல்லு. என் கம்பெனி பேரை வச்சுக்கிட்டு ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீயாம, ஒரு தக்காளி சாப்பாடு வாங்கினா இன்னொரு தக்காளி சாப்பாடு ஃப்ரீன்னு சொல்லு, நம்பி திம்பாங்க. பிரியாணி செய்யறாளாம் பிரியாணி. மொச பிடிக்கிற எதையோ மூஞ்ச பார்த்தா தெரியாது. பாட்டி, இப்ப உங்களுக்கு எதுக்கு இவ்ளோ கோவம்? போய் உங்களோட மூங்கில் பிரியாணி மூலிகை பிரியாணியை செஞ்சு விக்கிற வழியை பாருங்க. இங்க கஸ்டமர்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல வர ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ரகு, போங்க ரகு. ஏன் ரகு வேடிக்கை பாக்குறீங்க? உள்ள போய் வேலை செய்யுங்க. அண்ணா, நீங்க போய் வேலையை பாருங்க. அவங்க சும்மா இப்படித்தான் கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்க போங்க. என்னடி நானா கத்துறேன்? என்ன பார்த்தா நாய் மாதிரி தெரியுதா? கத்திக்கிட்டே இருக்கன்னு சொல்ற? நடு ராத்திரியில ஊழ விடுறதுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. பாத்தியா செவந்தி, இவ எப்படி எல்லாம் பேசுறான்னு பாத்தியா? பாட்டி நீங்க வாங்க பாட்டி. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு கூட தெரியாத ஆளுங்க கிட்ட உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டி இருக்கு? வாங்க போலாம். ஆமா ஆமா, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும்ல. நல்ல மரியாதை கொடுத்து உட்கார வச்சு அப்படியே கை கால்லாம் புடிச்சு விடுங்க. போங்க. வயசான காலத்துல கீழே கீழே விழுந்து ஏதாவது ஆயிட போகுது. என்னடி பேசிட்டு இருக்க? அவங்க தான் பெரியவங்க ஏதோ பேசுறாங்கன்னா நீ பாட்டுக்கு கூட கூட பேசிக்கிட்டே இருக்க. ஏங்க, நம்ம கம்பெனி நம்ம காசு போட்டு பிரியாணி குடுக்குறோம். ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீனா இவங்களுக்கு எதுக்கு கோவம் வரணும்? எல்லாத்துக்கும் ஒரு நியாயம் வேணா? சும்மா தொட்டத்துக்கெல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டு ஏன் கிட்ட வந்து கேக்குறீங்க? அவங்க கிட்ட போய் கேளுங்க. போங்க. பாட்டி நீங்களாவது விடுங்களேன். ஏன் பாட்டி? ஆமாண்டா, எல்லாத்துக்கும் உன் பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்ணு. என் கம்பெனி பேர்ல விளம்பரம் கொடுத்தா நான் தட்டி கேட்கத்தான் செய்வேன். இங்க பாருங்க, திரும்ப திரும்ப உங்க கம்பெனி பேருன்னு சொல்லாதீங்க. அது என்னோட கம்பெனி. அந்த பேரை இனிமே நீங்க யூஸ் பண்ண முடியாதபடி பண்ணிடுவேன். பாத்துக்கோங்க. பூர்ணி, நீ சண்டை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட.